டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அவரை பத்தின அப்டேட்ஸ் தாங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய அப்பா எஸ்ஏசி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு ரீசன்ட் மேடை பேச்சின் பொழுது. ஸோ அவர் வந்து அவ்வளவா இந்த மேடை பேச்சு இது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்ப்பாரா. ஏன்னா அந்த இடத்துல வந்தா அவர் உள்ளத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஓப்பனா பேசுறோம் அப்படின்றதுக்காகவே மேடை பேச்சை வந்து தவிர்த்துட்டாராம். ஸோ அவர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது பிறப்பதும் ஒரு முறைதான், இறப்பதும் ஒரு முறைதான். அந்த மாதிரி இருக்கும்போது என் ரத்தம்னு சொல்லுவாரு, என் ரத்தம், என் ஜீன், ஏன் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல அவர் சொன்னது நிறைய பேர் என்னவா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர்களை தான் அவர் வந்து சொல்றாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல அந்த கரூர் இஷ்யூ, விஜய் அவர்கள் வந்து மீளாத ஒரு துயரத்துல இருக்காரு, 41 உயிர்கள் போனதை ஒட்டி. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய அந்த மனசுல அந்த பாதிப்பு என்பது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இது வரைக்கும் டிவிகே சைட்ல இருந்து எந்த அப்டேட்டுமே வரல. எப்போ அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து பரப்புரை பண்ண போறாங்க, அடுத்து மாநாடு போறாங்க, எப்போ மக்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. இந்த சூழ்நிலையில எஸ்ஏசி அவர்கள் பேசிய இந்த விஷயம் வந்து நிறைய ஊடகங்கள் வந்து பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து பயங்கரமா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்ஏசி பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். இதே இடத்துல வந்து இன்னொரு விஷயத்த ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அது என்னன்னா, டிவிகே விஜய் அவர்களுடைய சைட்ல இருந்து அந்த கரூர் துயரத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே காசு என்பது அனுப்பப்பட்டிருக்கு. 20 லட்சம் ரூபாய் காசு என்பது ஒவ்வொரு குடும்பமும் வாங்கியிருக்காங்க. அக்கௌண்ட் மூலமாக வந்து போயிருக்காங்க. அதுல வந்து ஒரு ஃபேமிலி வந்து பாலிமர் நியூஸ்க்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. ஒரு பெண் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 27ஆம் தேதி வந்து நாங்க வந்து அந்த கரூர் சம்பவத்துல இருந்தோம். ஸோ அந்த சம்பவத்துல வந்து சரியான கூட்ட நெரிசலின் காரணமாக என்னுடைய 2 பெண் குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க. நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கோரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. செய்தியாளர்கள் அப்ப அவங்க கிட்ட, உங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தொகை வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது, வந்துருச்சுங்க, அக்கௌண்ட்ல தான் வந்திருக்கு, மெசேஜ் வந்தது அப்படின்ட்டு அவங்க அந்த ஆன்சரை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆறாத ஒரு வடுவுல இருப்பாங்க, மீளாத ஒரு துயர்ல இருப்பாங்க. அது போன்ற ஒரு சமயத்துல இது வந்து ஒரு சின்ன ஆறுதலாக இந்த 20 லட்சம் ரூபாய் அரசு கொடுக்கக்கூடிய அந்த 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற இந்த காசு வந்து ஓரளவுக்கு அவங்க ஆதரவாக இருக்கின்றது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதை செய்திருக்கக்கூடிய டிவிகே தலைவர் விஜய் அவர்களா இருக்கட்டும், அரசு தரப்பா இருக்கட்டும், உண்மையாவே அவங்களை வந்து இந்த இடத்த வந்து வாழ்த்தலாம். அதை வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு போயிடுங்க.